என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. வெரி குட் ஹெல்த்தி பர்சன், நல்ல ஒரு ஜாலியாக இருப்பார், ஹாப்பியான பர்சன். சடனாக வந்து இழந்தது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஃபீல்டுக்கு ஒரு பெரிய இழப்பு. ஒரு மரணம் வர வேண்டிய வயசே கிடையாது. ரொம்ப 47 இயர்ஸில் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி அவரோட 2வது பொண்ணோட பர்த்டே வருது, நான் என் கையால் சமைக்க போகிறேன், நீங்கள் வந்து சாப்பிடணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆனால் அன்றைக்கி தான் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாரு. வயிறில் என்ன பிரச்சனை போய் பாருங்கள் அப்படின்னு அவர் வந்து அதுக்கு பார்த்தாரு. ஆனால் சீரியஸாக எடுத்துக்கலையான்னு தெரியல. இருந்தாலுமே இது உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்கு, தெரியல. ஸோ சடனாக வந்து செக் பண்ணி பார்த்தால இந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் உடலை நான் பார்த்தோன்னே நேதன் சாரான்ற ஒரு இது ஆகிடுச்சு. அந்தளவுக்கு உடம்பு இழைச்சி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. ஒரு நாள் அவன் குட் மார்னிங் மெசேஜ் பண்ணால் சரி எல்லாம் ரெக்கவர் ஆகிட்டான் போல இருக்குன்னு திரும்ப கூப்பிட்டா அவன் பேசினது இப்போ நினச்சி பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லைடா வராத, என்னப்பா எனக்கே அடையாளன்னு தெரியல, நான் ரெடியானவுடனே கண்டிப்பாக உன்னை கூப்பிடுறேன்னு சொன்னான். கடைசியில் பார்த்தா இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன். பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். அவர் இவ்வளோ துயரம் சந்திச்சிருக்காருன்னும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் குரூப்பில் எல்லாத்துலேயும் சொல்கிற விஷயம்னா சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். இப்படி அவர் பார்ப்போம் நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு எல்லாரும் தண்ணி குடிக்க போவோம். அவர் தண்ணி குடிக்க மாட்டார். எங்கன்னு பார்த்தா அந்த தம்பிள்ஸ் எடுத்து பைசப்ஸ் பண்ணிட்டு இருப்பார், புஷ்அப் போடுவார். என்ன மனுஷன்பா அதுதான். இப்போ அதுதான் நம்ம இங்கே பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்படுவார், ஆனால் அதை வெளியே சொல்லிக்க மாட்டார். பட் இதுக்கு அவன் ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் ட்ரை பண்ணார். இட்ஸ் ரொம்ப ஷார்ட் ஸ்பான், ரொம்ப சீக்கிரமாக. என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. ஏன்னா வந்து ரொம்ப க்ளோஸ் எனக்குலாம். சார் அவர் வந்து நான் 2 வருஷமாக நாங்கள் பொன்னி சீரியல் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் 8 வருஷம் முன்னாடி அவர் கூட ஒரு கந்த புராணம்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் கூட எனக்கு அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. இப்போ வந்து எனக்கு ஒரு பொன்னி சீரியலில் கிட்டத்தட்ட அவர் சித்தப்பான்ற ஒரு கேரக்டர். நாங்கள் கூப்பிட்றதே அவர் சித்தப்பான்னு தான் கூப்பிட்டுருப்போம். ரொம்ப ஃப்ரெண்ட்லி, உட்காந்து எல்லா விஷயத்தையும் பேசுவார். ஃபேமிலி மேட்டர்லேருந்து அவர் மக மேட்டர்லேருந்து எல்லாத்தையும் பேசுவார். நல்ல ஹெல்த்தியான பர்சன். அதாவது ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து யாருக்கு வேணால் வரலாம். பட் இஸ் வெரி குட் ஹெல்த்தி பர்சன், நல்ல ஒரு ஜாலியாக இருப்பார், ஹாப்பியான பர்சன். சடனாக வந்து இழந்தது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஃபீல்டுக்கு ஒரு பெரிய இழப்பு அது. ஏன்னா நல்ல ஆர்டிஸ்ட். அதாவது ஒரு ப்ராம்ப்ட் கூட எடுக்க மாட்டார். இப்போ யாராக இருந்தாலும் வந்து பெரிய பெரிய டைலாக்னா கூட ப்ராம்ப்ட் எடுப்பாங்க, இவர் அது கூட எடுக்க மாட்டார். நானே படித்து சொல்லிடுறேன் அப்படின்ற ரொம்ப மெனக்கெட்டு ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய ஆள். நல்ல பர்சன், ஒரு நல்ல சோல் இழந்துட்டோம், அவ்வளோதான். சார் அவர் இப்போ உடம்பு சரியில்லாமல் தான் இறந்துருக்காரு. அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா, எனக்கு இந்த மாதிரி வலிக்குது இந்த மாதிரி ஏதாவது? ஆமாம் சொல்லுவார். அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாத போது இது வந்து அது யாருக்கும் தெரியாது இல்லையா. ஒரு 6 மாதம் 7 மாதம் முன்னாடி வரைக்கும் ஷூட்டிங் வந்துட்டு தான் இருந்தார். அப்போது வயிற்று வலி அதிகமாக இருந்துச்சு அவருக்கு. ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு மோஷன் போயிட்டு வருவாங்க, உடம்பு முடியல, அடிக்கடி ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்தார் நடுவில் கூட போயிட்டு. அப்போலாம் சொன்னேன், சார் வயிறில் என்ன பிரச்சனை போய் பாருங்கள் அப்படின்னு. அவர் வந்து அதுக்கு பார்த்தாரு. ஆனால் சீரியஸாக எடுத்துக்கலையான்னு தெரியல. பார்த்தாரு, இருந்தாலுமே இது உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்கு, தெரியல. ஸோ சடனாக வந்து செக் பண்ணி பார்த்ததில் இந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் உடலை நான் பார்த்தோன்னே நேதன் சாரான்ற ஒரு இது ஆகிடுச்சு. அந்தளவுக்கு உடம்பு இழைச்சி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. பாவம், எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த ஒரு நிலைமை வரக்கூடாது. அவர் ஃபேமிலி பார்த்து பேசுனீங்களா? இப்போ என்ன மாதிரி மனநிலையில் அவங்க இருக்காங்க? அதான் 10 நாளைக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தேன். அவங்களாம் ரொம்ப இடிஞ்சு போய் தான் இருந்தாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சா என்னன்னு தெரியல, ரொம்ப இடிஞ்சு போயிருந்தாங்க. அதான் அந்த குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் திரும்ப. அதுக்கப்புறம் பிள்ளைங்களும் நல்லபடியாக, ஏன்னா 2 பொம்பளை பசங்க, 2த்தையும் அவர் தகப்பனாக இருந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அவர் இல்லை இன்றைக்கி. ஆனால் நல்லபடியாக அந்த பிள்ளைங்க ஏதோ ஒரு நல்ல இடத்துல வரணும்னு என்னோட ஆசை. ஃபேமிலி பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி போகிறேன். என்னோட பொண்ணுங்க நான் இதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன், அதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன், ஏதாவது சொல்லுவார்? நிறைய சொல்லியிருக்காரு. அவர் வந்து அவர் மகளுக்கு வந்து அந்த மகள்கள் வந்து நல்ல இடத்துக்கு வர வைக்கணும்னு அவர் ஆசை. ஏன்னா அவர் வந்து ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, நல்ல லெவலில் இருந்து நிறைய கஷ்டமும் பட்டார் நடுவில். திருப்பியும் பெரிய லெவலுக்கு இன்றைக்கி வந்து நிறைய வாய்ப்புகள் கிடச்சி நல்ல ஒரு இடத்துக்கு வந்தார். அதுக்குள்ளே இப்படி ஒரு சூழ்நிலை. அவர் சொல்லுவார், என் பிள்ளைங்க 2 பேரும் நல்ல இடத்துக்கு வரணுன்ற வந்து ஒரு ஆசை நிறைய இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு மரணம் வர வேண்டிய வயசே கிடையாது. ரொம்ப 47 இயர்ஸில் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. தீபா நேத்ரன் அவங்க என் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நேத்ரன் என் கூட ஒர்க் பண்ணலைனாலும் எனக்கு அவரை தெரியும். பட் சடனாக இப்படி ஒரு, ஏன்னா எல்லாம் ரிக்கவர் ஆகிட்டாங்கன்னு தான் கேள்விப்பட்டேன். திடீர்னு இப்படி ஷாக்கிங் நியூஸ் தான் இது. நேற்று ஈவினிங் தான் தெரியும் இந்த மாதிரி இருக்குன்னு. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். மேம், நீங்கள் அவர்கிட்ட லாஸ்ட்டாக பேசும்போது அவர் உங்கள்கிட்ட ஏதோ சொல்லியிருக்காரு, என்ன பேசுனீங்க? இல்லை, என்கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு பேசி, ரொம்ப வருஷம் ஆச்சு. தீபா அப்பப்போ பேசுவாங்க, அப்போ கேட்டோம். அப்போ இந்த மாதிரி சொன்னாங்க, இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது,
இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, அதனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா க்யூர் ஆகிட்டு வராங்க. நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. திடீர்னு இப்படி ஒரு சடனான ஒரு இது கடவுள் அவ்வளோதான் விதிச்சிருக்கார் போல இருக்கு. அவர் ஆத்மா சாந்தி அடையணும். சின்னத்து நடிகர் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் வந்துட்டு கரைஞ்ச 25-30 வருஷமாக ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்னா எப்படி சொல்கிறது, அவங்க ஃபேமிலி எல்லா ஃபங்க்ஷன் நாங்கள் இருப்போம், எங்கள் வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் அவங்க இருப்பாங்க. என்னோடய பையனோட பர்த்டேக்கு ஃபேமிலியோட ஒவ்வொரு பர்த்டேக்கு தவறாமல் வந்து கலந்துப்பாங்க. இப்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி அவரோட 2வது பொண்ணோட பர்த்டே வருது, நான் என் கையால் சமைக்க போகிறேன், நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆனால் அன்றைக்கி தான் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாரு. 2 பசங்க, ஒய்ஃபு. தீபா நேத்தன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களும் ஆர்டிஸ்ட் தான். அவங்க ஃபேமிலிக்கு எப்படி ஈடு செய்ய முடியாத இழப்பு. இது வந்துட்டு ரொம்ப கஷ்டம், ஆறுதல் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறோம், போயிட்டுருக்கு. சார் அவர் இயல்பாகவே எப்படிப்பட்ட ஒரு நபர் சார்? எவ்வளோ நல்ல மனிதர், எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காரு. இயல்பான அதுமாரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கறது கஷ்டங்க. ஏன்னா அவர் நல்லா சமைப்பார். அவர் கையில் சமைச்சு சாப்பிடாத ஆர்டிஸ்டே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் எல்லாருக்குமே சமைச்சு அவர் கையில் சாப்பாடு போட்டால் அதில் சந்தோஷப்படுற மனுஷன் அவர். சூதுவாது இல்லாத மனுஷன். ஒரு சிரிப்பாப்புல, கள்ளங்கபடம் இல்லாத ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு கிளற அடிமை, அவ்வளோதான். சார் இழப்பு அவங்க ஃபேமிலிக்கு இது எவ்வளோ ரொம்ப பெரிய இழப்பாக இருக்கும். ஃபேமிலிக்கு எப்படிங்க சொல்ல முடியும், இழப்பு தான், ஈடு செய்ய முடியாத இழப்பு, ஒன்றும் பண்ண முடியாது. சார் அவருக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கள் சார். அதில் ஏதாவது மூமெண்ட்ஸ் ஒரு நல்ல மூமெண்ட்? ஃப்ரெண்ட்ஷிப்னா கடந்த 10 வருஷமாக அவர் வீடு என் வீடு பக்கத்து தெருவில் இருக்கும். ஒன்றா தான் கிரவுண்டுக்கு போவோம், ஜிம்முக்கு போவோம். இங்கே சமைச்சா அங்கே வரும், அங்கே சமைச்சா இங்கே வரும். கடந்த 4 மாதமாக திடீர்னு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் கேன்சர் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு பெரிய ஷாக்காக இருந்தது. அவ்வளோ இருந்தாலும் அவர் ஒரு வாரத்துக்கு முடிய வரைக்கும் நான் மீண்டு வந்துடுவேன்னு நம்பிக்கை தான் பேசியிருந்தார். 2 நாளைக்கு முன்னாடி திடீர்னு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்துருக்கு. பார்க்கும்போது லங்ஸுக்கும் எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணாங்க. நேற்று நைட்டு 8:30 மணிக்கு இறந்துட்டாங்க. சார் நீங்கள் அவர் கூட லாஸ்ட்டாக பேசின ஃபோன் கால் எதாவது ஞாபகம் இருக்கா? நீங்கள் நேரில் பார்த்து பேசுகிற மூமெண்ட் தான் ஞாபகம்? லாஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு ஆப்ரேஷன் முடிச்சு வீட்டுக்கு வந்தப்போ பார்த்தப்போ இப்போது கலைஞர் டிவியில் ஒரு 5 திமேன் சீரியல் அவருக்கு பதிலாக தான் நடிச்சிட்டு இருக்கிறேன். அவரோட கேரக்டர் அவரே தான் ஃபோன் பண்ணி சொன்னார், சத்யா நான் உங்களை சொல்லியிருக்கேன் வந்து நீங்கள் நடிங்க அப்படின்னாரு. அவருக்கு பதில் நடிச்சிட்டு இருக்கிறேன். அவர் சொன்னால் நான் 2 மாதம் ரெடியாகி வந்துடுவேன், அதுக்கப்புறம் நானும் வந்து கமிட் ஆவேன் அப்படின்னு சொன்னார். நாங்கள் நம்பிக்கையோடு தான் இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இதுமாதிரி நடந்து போச்சு. ஈடு செய்ய முடியாத இழப்பு. சார் அவங்க ஃபேமிலி கிட்ட பேசுனீங்களா? அவங்க மனநிலையில் இப்போ இருக்காங்க? இப்போ பேசக்கூடிய மனநிலை இல்லைங்க அவங்க. இப்போ இந்த நேரத்தில் எதுவும் பேச முடியாது, ஆறுதல் மட்டும் தான் சொல்ல முடியும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கும் நேத்திரனுக்கும் கிட்டத்தட்ட 25 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். யூஸ்வலாக நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம், வெயிட் பண்ணிக்குவோம். ஆக்சுவலி அவருக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. அவர் ஃப்ரெண்டு சத்யா சொல்லி தான் தெரியும். அப்போ ஆக்சுவலி டெய்லி குட் மார்னிங் மெசேஜ் நானும் அனுப்புவேன், அவனும் அனுப்புவான். கொஞ்ச நாள் பார்த்தா அவங்ககிட்ட மெசேஜ் எதுவும் காணோம். அப்புறம் சொன்னதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அவன் என்னை வந்து பார்க்குற கூட அவன் ஒத்துக்கல, வேணாம் வராத அப்படின்னா. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவன் குட் மார்னிங் மெசேஜ் பண்ணால் சரி எல்லாம் ரெக்கவர் ஆகிட்டான் போல இருக்குன்னு திரும்ப கூப்பிட்டான். அவன் பேசினது இப்போ நினச்சி பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லைடா வராத, என்னை பார்க்க எனக்கே அடையாளன்னு தெரியல, நான் ரெடியானவொன்னே கண்டிப்பாக உன்னை கூப்பிடுறேன்னு சொன்னான். கடைசியில் பார்த்தா இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன். அவர்கிட்ட நீங்கள் லாஸ்ட்டாக பேசின ஃபோன் கால் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதை சொன்னானே இப்போ தான், இதுதான் நான் வரேன்டா, ரெக்கவர் ஆகிட்டு, என்னடா சரியாயிட்டியா மச்சான் அப்படின்னு கேட்டேன். இல்லைடா என்னை பார்க்க எனக்கு அடையான்னு தெரியல, நான் வரேன்னு சொன்னேன். இல்லை வராதா, நான் ரெடியானோன்னு நானே கூப்பிட்றேன், நீ வா அப்படின்னு சொன்னேன். சார் அவர் இயல்பாகவே எப்படிப்பட்ட நபர்? ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஜாலியாக டைப், ரொம்ப ஜாலியாக இருப்பேன். சார் நாங்கள் இப்போ முன்னாடி இன்னொருத்திட்ட பேசிட்டு சொன்னார், அவர் நிறைய சமைச்சு போடுவார் எல்லாருக்கும். ஆமாம்மா, நாங்கள் அவர் உங்களுக்கு தான் சமைச்சு? இல்லை நாங்கள் ரோமபுரி பாண்டியனெல்லாம் பண்ணும்போது சாப்பிட ஹோட்டல் தேடினப்போ ஹோட்டலே திறக்கல. நாங்கள் எல்லோரும் போய் அவன் நான் சத்தி எல்லாருமே போய் அந்த ஹோட்டலில் இருக்க எழுப்பி சமைச்சு எல்லாம் சாப்பிட்ருக்கோம். அது சார் அவங்க ஃபேமிலி மீட் பண்ணி பேசுனீங்களா? அவங்க என்ன மாதிரி? இல்லை எல்லாம் ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். ரொம்ப பெரிய ஒரு துயரம் தான் இது. ஆக்சுவலாக நேத்திரனை சரி 2008 எனக்கு பழக்கம். அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்தே பழக்கம். ஆனால் 2008 என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது நாங்கள் பாய்ஸ் vs கேர்ள்ஸ்னு ஒரு ப்ரோக்ராமில் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போத்துலேருந்தே ரொம்ப ரொம்ப ஒரு தங்கமான ஒரு மனுஷன்.
வெரி குட் ஃப்ரெண்ட். அதோட என்ன சொல்கிறேன்னா மீன்ஸ் ரொம்ப ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டும் கூட. இட்ஸ் என்ன பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். அவர் இவ்வளோ துயரம் சந்திச்சிருக்காருன்னும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, ஐ திங்க் என்டையர் ஆர்டிஸ்ட் ஃபெட்டர்னிட்டி எல்லாருமே அதான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், அதான் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக காட் ஷுட் கிவ் என்ன சொல்கிறது கிரேட் சப்போர்ட் டு தேர் ஃபேமிலி. அவர் கூட நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ பேசுனீங்க? ஃபோன் கால் எப்போ பேசுனீங்க? இல்லை, ஃபோன் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன். பட் அவங்க டாட்டர்கிட்ட ஒரு 10-15 டேஸ் முன்னாடி தான் நான் பேசியிருந்தேன். நான் அப்பா வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். பட் பார்க்கணும், அப்பா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்குள்ளே இப்படி ஒரு சேட் டிமைஸ் நடந்துருச்சு. ஓகே சார். இப்போ அவங்க ஃபேமிலி என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்காங்க? பாவம் டெவஸ்டேட்டடுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க. நம்மளால் ஆறுதல் சொல்லவே கஷ்டமாக இருக்குது. அந்த நிலைமையில் உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் டாட்டர்ஸை. ஸோ அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக எங்கள் கூட தான் அந்த பொன்னி ப்ராஜெக்ட் தான் அவர் கூட தான் எங்கள் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். எதிர்பார்க்கல. ஒரு எங்கள் குரூப்பில் எல்லாத்துலேயும் சொல்கிற விஷயம் என்னன்னா சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். இப்படி ஒரு பார்ப்போம் நாங்கள் எதிர்பார்க்கல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல மனுஷன். இது வரைக்கும் 2 வருஷத்தில் இது வரைக்கும் யாரு கூடயும் சண்டை போட்டது கிடையாது. யாரை பற்றியும் தப்பாக பேசினதே கிடையாது. இவ்வளோ சீக்கிரம் போயிருக்க வேணாம். 47 வயசு பக்கம் தான் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ சீக்கிரமாக நடந்திருக்க வேணாம். அவர் கூட நீங்கள் லாஸ்ட்டாக பேசின விஷயங்கள் அதை ஞாபகம் இருக்கா? ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டாக அவர் கூட ரீல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. அது அந்த நினைவுகள் பற்றி சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லைங்க. இதில் என்ன நினைவை பற்றி சொல்கிறது? இது ஒரு 4 நாள் முன்னாடி பேசினோம். நான் நிறைய கோயிலை பற்றி பேசுவோம். முருகன் கோயில் போய்ட்டு இருந்தால் பிரசாதம் எடுத்துருவோம் அப்படின்னாரு. அவ்வளோதான். ஸோ அவர் ரொம்ப தைரியமாக இருந்தாருங்க. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி கூட ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறப்ப கூட ரொம்ப தைரியமாக இருந்திருக்காரு. ஸோ இப்படி ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. சரி, எப்பயும் போல் போயிட்டு வந்துடுவார் அப்படின்னு தான் நினச்சோம். சார், லாஸ்ட் 6 மாதமாக தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. இதை பற்றி உங்களுக்கு ஸ்டார்டிங் டேஸில் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரு? இல்லை, ஆகஸ்ட் டைமில் தான் ஆக்சுவலி ஆனால் ஷூட்டிங் வரது கொஞ்சம் இது பண்ணார். அந்த டைமில் ரொம்ப பெயினாக இருக்கும். டேப்லெட் போட்டு போய் சாப்பிட்டுட்டு திருப்பி ஷூட்டுக்கு வந்துடுவார். ஷூட்டிலேருந்து ஒரு 5 நிமிஷம் பிரேக் கேட்டுட்டு உள்ள ரூமுக்கு போயிட்டு திருப்பி வருவார். அப்படி தான் இருந்தது. ஸோ நாங்கள் நினச்சோம் அது வயிறு வலி அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கான ட்ரீட்மெண்ட் வச்சோம். அப்புறம் இந்த அளவு நான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் இப்போ பார்க்குறப்ப அந்த மாதிரியே தெரில, வேறு யாரோ பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சார், அவர் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது? இல்லை, அப்படி இல்லை. அவர் கஷ்டப்படுவார், ஆனால் அதை வெளியே சொல்லிக்க மாட்டார். பட் இதுக்கு அவன் ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் ட்ரை பண்ணார். இட்ஸ் ரொம்ப ஷார்ட் ஸ்பான். ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு. சார், அவங்க ஃபேமிலிகிட்ட பேசுனீங்களா? அவங்க என்ன மாதிரி அக்கா பாப்பாலாம் அவங்க தான் தைரியமாக இருக்கணும். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிருக்கிறோம். இவ்வளோ சீக்கிரமாக இப்படி ஒரு பேட் நியூஸ் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவரை நான் ஒரு 20 வருஷமாக பார்க்குறேன். அற்புதமான டான்சர்ஸ், அந்த சிறந்த நடன கலைஞர்கள் மத்தியில் அவர் எப்போவுமே அந்த ஒரு டாப் 10 லிஸ்ட்டில் இருப்பார். அவர் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு. சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரையிலேருந்து இப்போ சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ஆக்டிவாக எவ்வளோ ரீல்ஸ் பண்ணியிருப்பாருங்க. பட் இது ஒரு பெரிய வேக்கப் கால். டியர் ஆர்டிஸ்ட், லைஃப் இஸ் வெரி ஷார்ட். தயவு செய்து உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் இன்னும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கங்க. அவர் இழந்து வாடக்கூடிய தீபாக்கா குழந்தைங்க, அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ், நலன் விரும்பிகள், ஒன்றா வேலை செய்தவங்க அத்துணை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அத்துணை ஸ்வீட்டான பர்சன், பழகுவதற்கு அவ்வளோ எளிமையான மனிதர். பெரிய இழப்புங்க. நோ வேர்ட்ஸ், என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு தங்கமான ஒரு மனிதரை வந்து நம்ம இழந்துட்டோம் தான் சொல்லலாம். ஏன்னா அக்டோபரில் வந்து பார்த்தோம், இப்போ டிசம்பரில் இல்லைன்றதே வந்து எங்களால் வந்து ஏற்றுக்க முடியல. அவங்க தீபாக்கா வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஆழ்ந்த அனுதாபம். அவர் கூட நீங்கள் லாஸ்ட்டாக பேசின விஷயங்கள் அதை ஞாபகம்? அவர் எப்போ பேசினாலும் வந்து முதல்ல பார்க்குற கேள்வியே வந்து என்னென்னா, சாப்பிட்டியாப்பா, என்ன பண்ணுற? அவர் ஃபிட்னஸ் வந்து பயங்கரமாக இருப்பார். அதனால் எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்துட்டு இருப்பார். நான் இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு எதாவது டிப்ஸ் கொடுத்துட்டு இருப்பார். அந்த ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு எல்லாரும் தண்ணி குடிக்க போவோம். அவர் தண்ணி குடிக்க மாட்டார். எங்கன்னு பார்த்தா அந்த டம்பிள்ஸ் எடுத்து பைசப்ஸ் பண்ணிட்டு இருப்பார், புஷ்அப் போடுவார். என்ன மனுஷன்பா. அதுதான் நம்ம இங்கே பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இவருக்கு உடல்நிலை செய்கிறத பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொல்லியிருக்காங்க? ஒன்றுமே இல்லை. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சமீபத்தில் தான் அது தெரியும். இன்ஃபேக்ட் அவருக்கே ரொம்ப லேட்டாக தான் தெரியும் நாங்கள் நினைக்கிறோம். ஒருவேளை இது சீக்கிரம் தெரிஞ்சிருந்தா இன்னும் கூட எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். பட்டு காலம் கருணை ஏற்றது. எப்போவுமே சீக்கிரம் தெரிய வேண்டியது லேட்டாக தான் தெரியும். ஒன்று மட்டும் உறுதி, அவங்க ஃபேமிலி தனியாக இல்லை, நாங்களாம் இருக்கிறோம். எப்போவுமே எங்களுடைய சப்போர்ட் இருக்கும். இந்த நேரத்தில் அவங்க ஃபேமிலியுடைய ப்ரைவசிக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் முறைப்படி செய்யணும் நம்ம கேட்குறோம். தேங்க்யூ.